வெல்கம் டு ஆல் பிக் பாஸ் சீசன் 7. ஸோ பிக் பாஸ் சீசன் 7ஓட டே 6க்கான ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். கமல் சார் வந்தாலே அடித்து ஒரு பொறி பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. சோஷியல் மீடியாக்கள் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தீராத ஒரு பஞ்சாயத்து வேறு வந்து போயிட்டு இருந்தது. 2K கிட்ட சொல்கிறது சரியா, 90s கிட்ட சொல்கிறது சரியா, 80s கிட்ட சொல்கிறது சரியா, எஜுகேஷன் முக்கியமா இல்லை அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட டாபிக் வந்துட்டு போயிட்டு இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு சண்டை பஞ்சாயத்துகள் வேறு நிறையா இருந்தது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டே 6 உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ கமல் சார் அப்படியே வந்து வந்தார். கமல் சார் வந்த உடனேயே கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கான நிகழ்வுகளை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே மாயா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று அராத் ஆனந்த் 2 பேர் சேர்ந்து இவங்க வந்து அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைட்லேருந்து ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் இவங்கள பற்றி வந்து பேசியிருக்காங்க. ஆக மொத்தம் எப்பவும் போல் வழக்கம் போல் நீ சொல்கிறதான் ரைட்டு, நான் சொல்கிறதான் ரைட்டு, அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுமாதிரி கூல் சுரேஷ் அண்ணன் வந்து சும்மா வந்து எல்லோரும் ஜாலியாக உட்காந்து ஃபன்னாக வந்து கேம் விளாட்லாம், நடிச்சு காட்டுங்க, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றப்ப கூல் சுரேஷ் அண்ணன் விளாட்டாக ஒரு படத்துக்கு ஆர்யா சாரோட படத்துக்கு வந்து சொல்லிட்டு இருக்கப்போ மாயாமாம் பார்த்து சும்மா ஜாலியாக ஃபன்னாக தான் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்தாரு. அதை உடனே மாயாமாம் வழக்கம் போல் வந்து பெருசாக்கி இந்த மாதிரிலாம் இப்படியெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது, என்னடா அது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அந்த இடத்துல அது ஃபன்னாக தான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து என்ன பண்ணாங்கன்னா திருப்பி எல்லாரும் இருக்கிறப்ப நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, இது வந்து பண்ணுறது தப்பு அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எடுத்து இனிமேல் வந்து அவருலாம் சொல்ல மாட்டேன், வாயா போயான்னு தான் சொல்லுன்ற மாதிரிலாம் கூல் சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் கூல் சுரேஷ் என்ன ரொம்ப கூலாக இருக்கார். இதுதான் வந்து ரசமான உண்மை. மாயாவுக்கு என்ன தண்டனை அப்படின்றது கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டே 6ஓட திருப்பி வந்துட்டு ஆரம்பித்து நம்மளோட கமல் சார் வந்து உள்ளே போய் அகம் டிவி வகையில் அகத்துரு போய் பஞ்சாயத்து தீர்த்து வைப்போம் அப்படி சொல்லிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எல்லாரும் வந்து ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், ஒருத்தவங்க வந்துட்டு நான் இங்கே வந்து புதுசாக கற்றுக்கிறேன், எல்லா மனுஷனோட பழகிறேன், அந்த மாதிரி யூஸ்வலாக வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த பஞ்சாயத்தா கமல் சார் தீர்த்து வைப்பார், ஏகப்பட்ட பஞ்சாயத்து போச்சு ஒரு வாரம் அப்படி சொல்லி யோசிக்கிறப்ப ஃபஸ்ட்டு இந்த டாட்டூ பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுருவோம் அப்படி சொல்லிட்டு டாட்டூ பஞ்சாயத்துக்கு வந்து போயிட்டாங்க. அப்போ அந்த டாட்டூ பஞ்சாயத்தில் வந்து கமல் சார் வந்து சொன்னார், எனக்கு டாட்டூக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை விட என்னோடய தோல் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக என் பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சுதிகாசன் அவங்க வந்து ஒரு டாட்டூ வந்து அடிச்சிருக்காங்க, அதை ஏன் நீங்கள் அடிச்சிங்க அப்படி சொல்லிட்டு நான் கேட்கல, அதாவது அவங்க சுதந்திரம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பஞ்சாயத்தையும் ஒரு தீர்ப்பையும் வந்து முடிச்சு வச்சுட்டார் விசித்ரா மேம். அங்கேயே வந்து ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பஞ்சாயத்து அந்த எஜுகேஷன் பஞ்சாயத்து, இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த பஞ்சாயத்துக்கு என்ன அப்படின்னா கல்வி வந்து முக்கியம், அந்த எப்போ வேணால் யார் வேணால் வந்து படிக்கலாம். கல்வி அப்படின்றது வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து அணுகுவாங்க. எல்லோரும் வந்து படித்தவங்க தான் அறிவாளி, படிக்காதவங்களாம் அப்படின்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பொதுவாக ஒரு கருத்தை வந்துட்டு பொதுவாக சொல்லிட்டு போவோமே அப்படின்ற மாதிரி லைட்டாக வந்து குழப்புற மாதிரியும் அதே மாதிரி சரி ஓகே அப்படின்றது ஒரு எப்படி சொல்கிறது கம்ப்ளீட்டாக இதுக்கு வந்து சோஷியல் மீடியாக்கெல்லாம் மிகப்பெரிய வந்து ஒரு டாக்லாம் வந்து போச்சு. இந்த மாதிரி யார் சொல்கிறது ரைட் எஜுகேஷன் முக்கியமாக இல்லையான்ட்டு ஒரு தலைமுறை வந்து அடுத்த தலைமுறையை வந்துட்டு படிக்க வச்சா தான் முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி படிக்க வைக்கிறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை தாண்டியும் வேறு இருக்குன்றதும் ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு விதமான கண்ணு மாதிரி தான். அதை வந்து யார் எதை அப்ரோச் பண்ணுறாங்கன்றது பொறுத்து தான் அவங்களோட தீர்ப்பு அப்படின்றதான் வந்து உள்ளே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. படிப்புக்கு வயசும் இல்லை, அது வந்து எப்போ வேணால் நம்ம படிக்கலான்றது தான் ஒரு நிதர்சனமான வந்துட்டு ஒரு உண்மை. சரி, இதை தாண்டி அடுத்து நான் பஞ்சாயத்து வந்து தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து கேட்குறாங்க. அடுத்து சரி இந்த பஞ்சாயத்தை வந்து விட்ருவான், இந்த மாதிரி பாவா செல்லத்துறை கதை சொல்கிறாரு, அவர் வந்து எச்சு துப்பிக்கிட்டே இருக்கார், அதை வந்து என்ன பேசும் அப்படின்றப்போ பாவா செல்லத்துறை ஒரு இடத்துல வந்து சொல்கிறார், நான் கடவுளே வந்து சொன்னாலும் என்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு கமல் சார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஆனால் மனுஷங்க வந்து ரொம்ப முக்கியம், மனுஷங்க சொல்கிறத ஒரு வீட்டில் வந்து சுத்தமாக வாழணுன்றதுக்கு அவங்க சொல்கிறது உண்மை, அதை நீங்கள் ஏற்றுங்கன்றதை டேரெக்டாக வந்து சொல்லிட்டாரு. சரி ஓகே, மூணாவது பஞ்சாயத்து தீர்த்து வச்சுட்டு இந்த அப்படி அடிப்பேன்னு சொல்லிட்டு சொன்னார்ல 5 பஞ்சாயத்து எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த பஞ்சாயத்து இன்னும் வரல, அதான் வந்துட்டு உண்மை. சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு வேறு என்ன பாவா செல்வதுரை சொல்கிற கதைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்குறப்போ நிக்சன் மட்டும் அவர் சொல்கிற கதையிலேருந்து நான் நிறைய வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு, எனக்கு கதை கேட்குறது ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறார். மற்ற எல்லோரும் ஓகே அப்படின்ட்டு ஒரு நார்மலான கருத்துக்கள் தான் சொல்கிறாரு. நிக்சன் இந்த பிக் பாஸ் சீசன் 7 ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக டெஃபினட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. நானும் அதை தான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவரும் வந்துட்டு ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக வந்து இருப்பார். லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வார கேப்டன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்களா, சரி அதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே பாய் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து போயிட்டார். நாளைக்கு வந்து பஞ்சாயத்து இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு கேப்டனுக்கான டாஸ்க் யார் வந்து 3 பேரை டாப் 3 வந்து நாமினேட் பண்ணி அனுப்புங்க அப்படி சொல்கிறப்போ ஒரு ஆள் நிக்சன், அப்புறம் வந்துட்டு நம்மளோட விக்ரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோவிகா 3 பேரையும் வந்துட்டு ஒரு கேம் ஆடுறதுக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ ஜெயிச்சது விக்ரம். ஸோ நெக்ஸ்ட்டு கேப்டனாக விக்ரம் தான் வந்துட்டு இருக்க போகிறாரு. விக்ரம் வந்து ஆல்ரெடி வந்து சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவார்.
ஸோ வீட்லேயும் சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாரா இல்லை அக்ரெஷன்லாம் எப்படி அடக்கிறான்றது போக தெரியும். அந்த சண்டை பஞ்சாயத்துகள் நாளைக்கு தான் வந்து தீர்த்து வைப்பாங்க. அதுக்காக தான் வந்துட்டு இந்த எபிசோட் அப்படியே வந்து கடத்திட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத டெஃபினட்டாக வந்து சொல்லுங்கள். எஜுகேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதே நேரத்தில் வந்துட்டு யார் சொல்கிற ரைட்டு யார் சொல்கிற தப்பு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள்.